நமக்கு வந்து மாப்பிள்ளை வந்து இப்படி வரணும் அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு பொண்ணும் அந்த வீட்டில் இருக்க பெரியவங்களாம் பேரண்ட்ஸ்லாம் ஆசைப்படுற அளவுக்கு இருக்கீங்களே, இந்த அளவுக்கு வந்து ஒரு ஒய்ஃப் வந்து ரொம்ப ஹாப்பியாக பார்த்துக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எப்பவுமே ஒருத்தங்க விட்டு கொடுத்து போனால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்துலேருந்துமே அது மட்டும் நாங்கள் மெயின்டைன் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, இவங்க ஜெயிக்கும் போது நம்ம லிட்டர் தோற்று வேண்டியதான், நம்ம ஜெயிக்கும் போது அவங்க தோற்று வேண்டியதான், அவ்வளோதான். ஜாலியாக அப்படியே போயிட்டு இருக்கு. சரி, இப்போ அவங்க வந்து காரணமே இல்லாமல் உங்களை திட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, நீங்கள் அந்த டைமில் என்ன எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இல்லை, நான் வந்து காலில் விழுந்துருவேன். இல்லை, நான் எப்படி நம்புறது? ஒன்றும் இல்லை, இப்போ நான் பண்ணிவிடுவேன். என்னை வீட்டுக்குள்ளே சேர்க்க மாட்டேன். ஒரு வாட்டி வந்து நான் அந்த ஃபஸ்ட் டைம் அவார்டா செகண்ட் டைம் அவார்டுன்னு தெரியல, நான் முட்டி போட்டு இப்படி பவு டவுன் பண்ணேன். என்கிட்ட பேசுறது அடுத்த எதுக்கு நீ ஸ்டேஜில் அதெல்லாம் பண்ணுற, அதெல்லாம் பண்ணக்கூடாது போது மேபி அவங்க புருஷனை விட்டு கொடுக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஐ லவ் யூ. அப்பா அம்மாவுக்கு அப்புறம் இப்படி ஒருத்தங்க லைஃப்பில் கிடச்சதே எனக்கு பெரிய பாக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஷபானா, தேங்க்யூ. தலைவர் சொல்கிற மாதிரி பொண்டாட்டிக்கிட்ட தலை வணங்கினா தான் வெளியே உலகத்திட்ட ஜெயிக்க முடியும். ஸோ இவங்க என்னோட லேடி லக். இவங்க ஸோ எல்லா ஸ்டேஜ்லையுமே சொல்லியிருக்கேன், என்னோட லேடி லக் இவங்க. ஸோ இவங்க இருந்தால் எல்லாமே வெற்றி தான். ரொம்ப ஜாலியாக இருக்க வாழ்க்கை இவங்க கூட. அதான் அடுத்த ஜென்மத்தில் இவங்களே எனக்கு ஒய்ஃபாக வரணும்னு வேண்டிக்கிறேன். ஐ லவ் யூ. தேங்க்யூ. இவரை மீட் பண்ணும்போது வாழ்க்கையில எல்லாம் கல்யாணமே பண்ணக்கூடாது. எனக்கு இவர் இந்த உலகத்திலே இவர் தான் எனக்கு பர்ஃபெக்டா. சொல்ல முடியாத காதலும் சொல்லடங்காத நேசமும். அப்பாவை இவரை பார்த்ததுனால தான் நான் இவரை கல்யாணம் பண்ணேன். ஸோ மிஸ் பண்ணுவேன், ஆனாலும் இவரை நான் நல்லா பார்த்துக்கிறாரு, அது போதும். வாழ்க்கையில் பெருசாக ஜெயிக்கணும் ரொம்ப பெரிய ஆசை. சரி பாதி இன்னும் பெருசாக ஜெயிக்கணும். ரொம்ப நான் வேண்டினது வந்து சப்போ மற்றவங்களாம் மீன் பண்ணணும், படம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஆசை நிறைவேறும். மொத்தமாக கொடுத்துட்றேன், எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் என்னை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு மொத்தமாகவே. தேங்க்யூ, லவ் யூ.